ஸோ ஹலோ ஃபேமே, அண்ட் இப்போ எந்த வியூ பாயிண்ட் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரடி காட்சி முனைன்ற ஒரு வியூ பாயிண்ட் இருக்கான். ஸோ அதுக்கு போயிட்டு அங்கே என்னென்னலாம் இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியதான். இது வரைக்கும் நான் ஏற்காடு வந்திருக்கேனா இல்லை. ஸோ அதை போல் அந்த சென்ட்ரல் ப்ளஸோட பீட்டு செம்மையாக இருக்குங்க. டப்பு 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 டப்புன்னு பிளாஸ்ட் ஆகுது. ஆக்சுவலி நைட்டு ஹைவேயில் ஒரு 60 or 70 க்ரூஸ் பண்ணிட்டு வந்துருப்போம். ஸோ அந்த டைமில் ஒரு த்ராட்டல் க்ளோஸ் பண்ணி விட்ட உடனே பட்டுன்னு வெடிக்குது ஃபேமே. சரியான கூஸ் பம்ப்ஸ் அப்போ தான். ஆக்சுவலி அது மாதிரிலாம் அவர் இது பண்ணி ஏதோ கட் பண்ணி மாற்றிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏதோ சொன்னார் என்கிட்ட, இது மாதிரி பண்ணியிருக்கேன் ப்ரோ, அதனால தான் ப்ரோ இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. சும்மா பிளாஸ்ட் ஆகுதுங்க அப்பா. சரியான மூமெண்ட் அதெல்லாம். ஆனால் என்னென்னா ஏற்காடில் என்னங்க இவ்வளோ குளிர்னு நான் நினச்சி கூட பார்க்கல ஃபேமே. எப்பா ஐயோ ரொம்ப குளிருங்க. நம்ம ஏதோ ஏற்காடில் இருக்க மாதிரி இல்லை, ஊட்டியில் இருந்தால் எப்படி இருக்கும். ஊட்டி வரைக்கும் நான் போனதில்லை. அந்த மூவி சீன்ஸ்லாம் காட்டுவாங்கள்ல, இப்போ எனி டைம் சொட்ரு அந்த மாதிரி இருக்கும். ஸோ இருங்க யாராச்சும் ஒருத்தர் காட்டுறேன், எனி டைம் சொட்ரு போட்டுனே தான் போயிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி. ஸோ முக்கியமாக என்ன சொல்ல மறந்துட்டேனாங்க, ஸோ முக்கியமாக சொல்லலாம், இன்றைக்கி என்னோடய மாப்பிள்ளையோட பர்த்டே. ஆக்சுவலி இவனை இன்றைக்கி தான் விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி தான் நம்ம டெலிவரி எடுக்கிறோம். ஆக்சுவலி இது வந்து 2nd ஆனிவர்சரினா கல்யாணம் நல்லா ஏதோ 2nd, ஆனால் இவனோட 2nd பர்த்டேன்னு கூட சொல்லிக்கலாம். ஸோ தலைவன் நம்மக்கிட்ட வந்து 2 years ஆகிடுச்சு ஃபேமே. வராங்களா? ஸோ நம்மக்கிட்ட வந்து 2 years ஆச்சு. ஃபஸ்ட் இயர் வந்து என்னால் செலிப்ரேட் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் இருந்தேன். பட் இந்த வருஷம் அப்படி இல்லை. நான் தான் சொல்கிறேன், எந்த இதுவுமே கேக் கட்டி செலிப்ரேட் பண்ணணுன்னு எனக்கு துளி கூட அவசரம். ஃபஸ்ட்டு இருந்துச்சு, அது ஒரு இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு எந்த பெருசாக அந்த கேக் மேலே இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, செலிப்ரேட் பண்ணணும்னு ஆசையும் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் என்னை இப்போ வந்து நம்மளோட 2வது இது அன்றைக்கி நம்ம ஏற்காடு இருக்கோம். பட் இது என்னன்னாலுமே மறக்க முடியாத ஒரு மெமரிபலாக தான் இருக்கும். ஆனால் மாப்பிள்ளை மிஸ்ஸிடா மாப்பிள்ளை, இவன் என்கிட்ட வந்து நான் என்னென்னவோ எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கேன். இது வரைக்கும் நிறைய ஊர் சுற்றி பார்த்துருக்கேன், நிறைய கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். என்னானாலுமே என் கூட மட்டும்தான் இருந்திருக்கான், என்னை விட்டு ஒரு நாளும் விலகினதில்லை. அந்த பைக் மேலே இருக்க லவ் மட்டும் ஏன் தெரியல பசங்களுக்கு குறையவே மாட்டேங்குது. இன்கேஸ் எப்படி நாங்கள் இப்போ ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுதுன்னாலும் கூட நமக்கு பெரிய அடியே போட்டிருக்கோம். பட் இருந்தாலும் எனக்கு பைக்குக்கு என்னாச்சுன்னு எழுந்தோடனே கேட்பான், இதுதான் தட் இஸ் த லவ், அதுதான் காதல். அப்படி இருக்கணும். ஓ ஓ ஓ ஓ ஓ. ஸோ அதுதாங்க இந்த பைக்குக்கும் பசங்களுக்கும் உள்ள கனெக்ஷன். இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. இதை யாராச்சும் தப்பாக பேசிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ எப்படி சொல்கிறது, இந்த சிங்கம் வேட்டைக்கு இறங்கினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி டென்ஷன் ஆகிடுவோம் நாங்கள்லாம். யாரும் என் பைக்கை பற்றி தப்பாக பேசக்கூடாது. என் பைக் இல்லை, அவங்கவுங்களுக்கு ஒரு பைக் இருக்கும்ல, பைக் அந்த பைக்கெலாம் எதுக்கு வேஸ்ட்டு, இதெல்லாம் ஏன் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டாங்களோ, அப்போ ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு ஃபயர் உண்டாகும் பாரு ஃபேமே. அது என்னன்னாலுமே குறையாகுது. சரி அவனா சரி அவனா ஒரு ஆளா அப்படின்னு சொல்லி விட்டால் மட்டும்தான். ஸோ அதனால் யாரோட பைக்கை யாரும் இன்ஸ்டாகிராமில் கூட நான் பார்த்துருக்கேன், பஜாஜ் பெருசு, KTM பெருசு, R15 தான் பெருசு. அதெல்லாம் விடுங்க, உங்கள் பைக் நல்லா இருக்கா நீங்கள் கொண்டாட்டு போங்க. அதை விட்டு அடுத்த பைக்கை டாமினேட் பண்ணுறது ரொம்பவும் தப்பு. ஸோ இது ஓப்பன் டாக்காகவே நான் சொல்கிறேன். நான் 220 வச்சுருக்கேன் அப்படின்னால எனக்கு எப்படி சொல்கிறது, பல்சர் எனக்கு பிடிக்கும். அதனால் நான் யமகாவை போய் ஒரு மாதிரி திட்டியோ இல்லை KTM அது இல்லை நல்லா இல்லை உங்களை டாப் பண்ணில் அடிச்சிடுவேன், நான் இங்கே லெஜெண்ட்ரி அப்படின்லாம் சொல்ல மாட்டேன் நான். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் ரெஸ்பெக்ட் பண்ண பழகிங்க. செம்மையாக இருக்கு. வா என்ன ப்ரோ ஏதோ காட்டு பகுதியெல்லாம் கூட்டும் போகிறீங்க? ஸோ எங்கன்னா ஏற்காடு ஏலகிரி போயிட்டு வந்தோம். பட் அப்போ சுத்தமாக பட்ஜெட் இல்லை. அப்போ என்கிட்ட பெருசாக எப்படி சொல்கிறது, எங்கள் வீட்டில் ஒரு ஹெல்மெட் இருக்குது. அதான் பைக் கொடுக்கும்போது ஒரு ஹெல்மெட் கொடுப்பாங்கள்ல, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், எல்லார் வீட்லேயும் அந்த ஹெல்மெட் இருக்கும். அந்த ஹெல்மெட்டை வச்சுட்டு நான் ஏலகிரிக்கு மோட்டோ விளாக் பண்ணிட்டு போகிறேன். அப்போ பெருசாக மைக்கு கிடையாது என்கிட்ட. மைக்கு அதான் டேரெக்டாக கோப்ரோவில் இது பண்ண முடியாது, தனியாக ஒரு டிவைஸ் வச்சு ரெக்கார்ட் பண்ணி தான் அந்த மொபைலில் ரெக்கார்டர் ஆன் பண்ணிவிட்டு, இந்த வாசன் ப்ரோ கூட சொல்லுவார்ல, தனியாக டிவைஸ் வச்சு நான் ரெக்கார்ட் பண்ணி அதை இது பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு இது பண்ணியிருந்தேன். பட் அந்த ரைட்டில் ஏன் வீடியோ போடலைன்னா என்ன ஆயிடுச்சுன்னா, இங்கேருந்து போய்ட்டும் எல்லாமே பண்ணிவிட்டோம். அங்கே போயிட்டுக்கப்புறம் எங்கிட்ட கொஞ்சம் ஒரு அளவுக்கு தான் காசு இருந்துச்சு. இப்போ அந்த காசு நாங்கள்
ஸ்பெண்ட் பண்ணினா ரிட்டர்ன் வர காசு இல்லை. ஸோ அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தேன், இது பண்ணியே ஆகணுமான்னு கேட்டதுக்கப்புறம் சரி எப்படி சொல்கிறது, நம்ம பண்ணி தான் ஆகணும், ஆனால் சரி இன்னொரு டைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு வந்துட்டேன். அந்த ட்ரிப்பை ட்ராப் அவுட் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டேன் ஃபேமே. அதுலேருந்து போடி இது வரைக்கும் எந்த ஒரு இதுவும் பண்ணதில்லை. ஸோ அதனால் இதுக்கப்புறம் போகிற முக்கால்வாசி ரைடு என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டு கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். பட் நல்லா இருக்குமான்னு தெரில. ஸோ நான் என்ன ஃபீல் பண்ணுறனோ, நான் என்ன நினைக்கிறேனோ, என் கண்ணால் எதை பார்க்குறனோ அதை உங்களுக்கு காட்டுறேன், அவ்வளோதான். ஓவராகி பேத்தி சொல்கிறதுக்கும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஓகே தான் பண்ணுறோன்னு தெரியுது, பட் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன் ஃபேமே. இது வரைக்கும் நான் பண்ண முக்கால்வாசி ரைடு ட்ராப் பண்ணிட்டு தான் வந்துருங்க. ட்ராப்னா எப்படி சொல்கிறது, விலாக் எடுக்க தான் ட்ராப் பண்ணுவேன். மற்றபடி நான் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டுலாம் வந்துடுவேன். எக்ஸ்ப்ளோர் பண்ணி வந்துட்டு ஏதாவது கொல்லி ரைடு கூட செம்மையாக பண்ணோம்னு பிளான் பண்ணி போடுவோம். பட் அப்போ என்ன பண்ணோம், அங்கே எல்லாமே கொஞ்சம் சுச்சுவேஷனே தலைகீழ மாறிடுச்சு. ஏன்னா என் ஃப்ரெண்டுக்கு அடிபட்டுருச்சு, அப்படியே அவனுக்கு காலில் அடிபட்டோடனே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி நம்ம கூட்டின்னு வந்து ஒரு பையனுக்கு இப்படி ஆகிடுச்சு அப்படின்ட்டு ஒரு வெக்ஸல் ஆகிட்டேன். வெக்ஸ் ஆனதுனால அப்படியே விலாக் எடுக்க மைண்ட் செட்டும் இல்லை, விலாகும் எடுக்க முடியல என்னால். அதுக்கப்புறம் பவர் பேங்க் அதுக்கேற்ற மாதிரி சரியானது இல்லை. ஸோ இந்த டைம் அதெல்லாம் இல்லை, எல்லாமே இருக்குது. பட் என்னென்னா எல்லா ரைட்லேயும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து தான் இருக்குது, வராமலாம் இருக்காது. பட் என்னானாலுமே நம்ம எப்படி சொல்கிறது, அதெல்லாம் பர்ஃபெக்டாக இருந்தால் தான் நம்மளுக்கு விலாக் ஷூட் பண்ணுவோம். இப்போ வந்து என்னோட கோப்ரோவில் இருக்க பேட்டரி ஒன்று வந்து நல்லா தான் இருந்துச்சு. ஒன்று மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. சரி ஒன்று யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ என்ன ஆச்சுனாங்க, எப்படி சொல்கிறது, அது என்னன்னே தெரியல, கோப்ரோவில் போட்டாலும் ஆனே ஆக மாட்டேது, அப்படியே ஃபுல்லி ஸ்டாப் ஆகி நிற்குது, அவ்வளோதான். இப்போ என்னென்னா அவரோட பைக், அதான் அவர் ஃபஸ்ட்டு இயற்கை காதல் ஒன்று வச்சுருந்தார். ஸோ இயற்கை காதல் ஒரு பேட்டரி வச்சுருந்தார், அப்புறம் அவரோட பேட்டரியிலேருந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன ப்ரோ ஆச்சு ப்ரோ? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக விலாக் பண்ணியிருக்கும் போது தான் ப்ரோ எதாவது பண்ணிடுறீங்க. இன்னும் எத்தனை கிலோ அவருக்கு நம்ம எந்த தண்ணியில் எப்படி வருவார்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் 1 கிலோமீட்டர் இருக்கான். ருக்கோ என்னாச்சு? இங்கே மட்டும்தானே கொஞ்சம் ஜில்லுன்னு இல்லாமல் இருக்கு. எனக்கே தெரியல என்னாச்சு, என்னதான் ஆச்சு உங்களுக்கு? ஸோ இன்னும் 1 கிலோமீட்டர் இருக்கான் ஃபேமே. ஓகே நண்பா. என்னை பற்றி அந்த என்னோடய பேட்டரி வந்து ஃபால்ட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் அப்பயே வேண்டிக்கிட்டே இருக்கச்சே இந்த இஷ்யூ வந்துடக்கூடாது எதுவும். கோப்ரோ நான் என்ன நினச்சேன், கோப்ரோ ஆனாக போயிடும், ஆனாவாக சரி வாய் தான் வளருது, ஆனாகாமல் போயிடும் அப்படின்னு நினச்சிட்டேன். அதான் பேட்டரி அதான் கோப்ரோ ஆன் பண்ணும்போது ஆனாகாமல் போயிடும் அப்படின்னு நினச்சேன். பார்த்தா அது இல்லை ட்விஸ்ட்டு, பேட்டரி தான் ட்விஸ்ட்டு எங்கே. சரியான சம்பவம். ஸோ என்னமோ சொல்லணும்னு நினச்சிருந்தேன் ஃபேமே. இப்போ இந்த மாதிரிலாம் ரைடெலாம் பண்ணால் தான் ஏன்னா நானாக இருக்கேனே. பட் எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியில் இருக்க ரொம்ப பிடிக்கும் ஃபேமே. பட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படி சொல்கிறது, அப்படியே ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு பக்கம், நம்ம லைஃப் ஒரு பக்கம், பேஷன் ஒரு பக்கம். ஏகே சார் என்ன பண்ணுவார், அந்த மாதிரி இருக்கணும் ஆசை. ஸ்போர்ட்ஸ் அவரோட இதுவும் பார்த்துப்பார், சினிமாவுக்கும் இருப்பார்ல, அந்த மாதிரி பண்ணணும்னு ஆசை. ஃபேமிலியும் அவ்வளோ சூப்பராக பார்த்துப்பார். அந்த மனுஷன் மாதிரிலாம் என்ன சொல்கிறது, வேறு லெவல். என்ன ப்ரோ? கரடி முனை, கரடி முனையா கரடி காட்சி தெரியலையா ப்ரோ? கூப்பிட்டு போயிட்டு இருக்காங்களே. 2 கிலோமீட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு தெரியல ஃபேமே.
ஸோ ஆனால் ஏற்காடில் பீப்புள்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்காங்க. பீப்புள்ஸ்னால் எப்படி சொல்கிறது, டூரிஸ்ட். ஆ என்ன ப்ரோ? ஓ ஓ க்ளோஸ்டா? க்ளோஸா? 9 மணிக்கு தான் திறப்பாங்க. சூப்பர். டைம் ஆச்சு. இன்னொரு 1/4 மணி நேரம் இருக்குது. பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்படின்னு தெரிஞ்சால் வேறு எங்கேயாச்சும் போயிட்டு கூட வந்துருக்காங்க. இப்போ இங்கே எதுவும் பக்கத்தில் எதுவும் இல்லையா? அவ்வளோதானா? ஐயோ ப்ரோ 10 கிலோமீட்டர் வரும் ப்ரோ. பரவாயில்ல, எப்படி போகிறதா போக முடியாது. இருக்காங்க, அப்படி வெயிட் பண்ணி. இப்போ உள்ளே போக எதனா என்ட்ரி இருக்கா? ஆமாம், ஒரு ஃபஸ்ட்லேயே போட்டுருக்கோம் அந்த என்ட்ரி. இன்னைக்கு போடல, டைமே ஆகுது. போடுவாங்க எனக்கு தெரியல. சரி வாங்க, இன்ஸ்டாவில் எதாவது எடிட் பண்ணுவோம் போய். எப்படி அப்படி மேலே எடு ப்ரோ. டோ ஸோ ஃபைனலி கரடி காட்சி முனை வந்தாச்சு ஃபமே. ஸோ இதுதான் கரடி காட்சி முனை. என்ன ப்ரோ அங்கே பேர் ப்ரோ எது ஆப்போசிட் எங்கே போனாலும் அதை போய் முடிக்கிறேன். சொன்ன மாதிரி இங்கே பேர் ப்ரோ. இது நல்லா இருக்கு ப்ரோ. கரடி இங்கே ஒரு கரடி, அப்புறம் அங்கே ஒரு கரடி ஃபமே. என்ன ப்ரோ இந்த மாதிரி என்ன ப்ரோ கிடைக்கும் ப்ரோ? ப்ரோ இது நான் நடந்து போகும்போது எடுத்துக்கிறீங்களா? அப்படியோ என்ன கேட்டீங்க? எடுக்கிறா வீடியோ ஷூட் பண்ணுறீங்க போலியே. இல்லை போங்க. ஹை உங்களோட வீடு அங்கே காட்டுங்க, எங்கே காட்டாங்க. இது நல்லா தான் ப்ரோ இருக்கு, பீஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி. அவ்வளோதானா? அவ்வளோதான். வியூ பாயிண்ட் இருக்கு பாருங்க. அங்கே போக முடியாது. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம டூர் முடிஞ்சுமாச்சு, கிளம்புவோம். அவ்வளோதான் கைஸ், ரைடு முடிஞ்சிச்சு. ஸோ இன்னும் என்னென்ன பிளேஸ் இருக்குன்னு அப்படியே போயிட்டு ஏய் போடுங்கடா. ஸோ இதோ இருக்கே ஃபேமே. சொல்லு ப்ரோ, என்னாச்சு? ஃபோட்டோ எடுக்கலாம், வீடியோ ரீல்ஸ் எடுக்கலாம் ப்ரோ, நல்லா இருக்குல்ல இது. ஸோ இதுதாங்க இங்கேருந்து பார்த்தா நல்ல வியூ பாயிண்ட் தெரியுமா. என்ன ப்ரோ இது இறங்கி போதடா? வாவ் போறோம்டா, மண்டையாண்ட குறுக்கல எடுத்தார.
அந்த நாய் ஓரத்தை பார்த்து சிரிக்கிறான் ப்ரோ. மூடி வந்துட்டேன். அப்பா என்ன ப்ரோ என்ன ப்ரோ ஸ்பேஸ்ல இருக்க மாதிரி இருக்கு. ப்ரோ இப்படி ஒரு பிரேம் எனக்கும் எடுத்து கொடு ப்ரோ, செம்மையா இருக்கு. என்ன ப்ரோ செம்ம ஃபீல் குட்டு. பயங்கரம் இல்லை, பயங்கரம்.